இந்திய பெருங்கடல்ல மடகாஸ்கர், மொரீஷியஸ் போன்ற தீவுகள் இல்லையா போர்ச்சுகீசியர்களின் ஆட்சிக்குட்பட்டு இருந்தது. அந்த தீவுகளில் டோடோ அப்படின்னு ஒரு பறவை இருந்துதான். டோடோன்னு ஒரு பறவை, பெரிய பறவையாக இருக்குமா. 3 அடியிலேருந்து 4 அடி உயரம் இருக்குமா. 15 கிலோலேருந்து 20 கிலோ வெயிட் இருக்குமா. நம்ம வான்கோழியெல்லாம் விட ரொம்ப பெருசு. அதனால் என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கிற மக்களெல்லாம் வேகமாக அதை வேட்டையாடி காலி பண்ணுறாங்க. நம்ம மக்கள் அதானே செய்வாங்க. கொழு கொழுன்னு இருக்குது அந்த பறவை டோடோன்னு உடனே அதை வேக வேகமாக வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் அப்படி சாப்பிட ஆரம்பித்தா என்ன ஆகும்? அந்த பறவை இனம் குறைஞ்சு வருது. அந்த பறவை இனம் குறைஞ்சா அதுக்கு மட்டும்தான் நஷ்டம்னு நினைக்கிறோமா? இல்லை, அந்த தீவில் இருந்த கல்வாரி என்று சொல்லக்கூடிய ஒரு தாவர இனமும் குறைந்து கொண்டே வருகிறதாம். இது எப்படி நடக்கிறது என்று ஆராய்ச்சி செய்த போது தெரிந்தது. அந்த கல்வாரின்னு சொல்லக்கூடிய அந்த மரத்தில் ஒரு பழம் இருக்கும். அந்த பழத்தினுடைய விதை, உள்ளே இருக்கக்கூடிய விதை ரொம்ப கடினமாக இருக்குமா. ஆனால் இந்த டோடோங்கிற பறவை அந்த பழத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடும். அது அந்த விதையோடு சேர்த்து சாப்பிட்டு விட அது எச்சமிடுகின்ற போது அந்த விதை மென்மையாக்கப்பட்டு பூமியில் விழுந்து மீண்டும் அந்த தாவரம் வளருமா. இதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த டோடோங்கிற பறவை இனம் குறைய குறைய இந்த கல்வாரி மரத்தில் இருக்கிற பழங்கள் விழுந்து அதனுடைய விதை கடினமாக இருப்பதால் அது முளைக்க முடியாமல் மண்ணுக்குள் ஒரு கல்லை போல விழுந்து விழுந்து புதைந்து போனது என்று சொல்கின்றார்கள். அப்போ ஒரு பறவை என்பது அது சாதாரணமான ஒரு உயிரினம் அல்ல. பின்னால் பல உயிர்கள் தோன்றுவதற்கான அடிப்படையாகவும் இருக்கிறது என்ற அருமையான ஒரு சூழலியல் குறித்த விழிப்புணர்வை அந்த சம்பவம், அந்த செய்தி நமக்கு உணர வருகிறது என்றால் அதை கொடுப்பது நூல்கள். பூஜை அப்படின்னு ஒரு சிறுகதை, பூஜை கதை பேர். அந்த கதையில் ஒரு பாட்டிக்கும் பேத்திக்கும் உரையாடல் தான் ஆரம்பிக்குது. ஒரு பாட்டி அவங்க பேத்தியை வளர்க்குறாங்க. அவள் அம்மா அப்பா இல்லை, உயிரோடு இல்லைங்கிறதுனால அவள் பேத்தியை பாட்டி வளர்க்குறாங்க. ரொம்ப வறுமை. அந்த பாட்டி அவங்களுக்கு வரக்கூடிய முதியோர் பென்ஷனை வச்சு ரேஷன் அரிசி வாங்கி ரொம்ப கஷ்டத்தில் அந்த 1 மாதத்தை அப்படியே ஓட்டுறது. இது குழந்தை இல்லையா, சின்ன பெண் குழந்தை அழுகிறா. என்ன பாட்டி, எப்போ பார்த்தாலும் கஞ்சியும் கடிக்கிறதுக்கு மிளகாவும் தானே தர, வெளியே எல்லா வீடுகள்லையும் பார்த்தா இலை போட்டு நிறைய என்னெல்லாமோ வச்சு சாப்பிட்றாங்களே, நீ என்னைக்கு எனக்கு அது மாதிரி தருவ, எப்பவும் கஞ்சியாக தரிய, பள்ளிக்கூடம் திறந்திருந்தாலாவது ஏதாவது நல்ல சாப்பாடு கிடைக்கும், அதுவும் லீவாக போச்சு, வெறும் கஞ்சியும் மிளகாவுமா தரிய பாட்டின்னு அந்த பிள்ளை சொல்லுது. சொன்ன உடனே பாட்டிக்கு கண்ணீர் வருது. உங்கள் அம்மா அப்பா இருந்தால் உனக்கு நல்லா கிடச்சிருக்கும், அவங்க என்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்களே என்று சொல்லிட்டு ஒரு வாரம் பொறுத்துக்கோ கண்ணு, நீ நினைக்கிற மாதிரி உனக்கு நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. சொல்லிட்டு 1 வாரம் ஆகுது. காலையில் வெளியே போன பாட்டி அப்புறம் வரும்போது ஒரு கூடை, இடுப்பில் கூடை வச்சு நிறைய என்னெல்லாமோ வச்சு கொண்டு வராங்க. வந்து பாட்டி சமைக்கிறாங்க. அப்படி வாசனை வருது. இந்த பொண்ணுக்கு பசியை தூண்டுது. பாட்டி, என்னமோ நல்ல வாசனை வருது, என்ன சமைக்கிற, நீ கொஞ்ச நேரம் காத்துரு, உனக்கு நல்லா சமைச்சு தரேன் நீ கேட்ட மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சமைத்து முடித்ததை அந்த பிள்ளைக்கு எல்லாம் தயாராகிட்டு வா சாப்பிடலான்னு கூப்பிடுறாங்க. இந்த பொண்ணு ஓடி போய் தட்டை எடுக்க போகுது. இரு நீ கேட்ட மாதிரி உனக்கு நான் வாழை இலையில் இன்றைக்கி சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை மகிழ்ச்சியாக உட்காருது. ஒரு வாழை இலையை அந்த பிள்ளை முன்னால் கழுவி விரித்து சாப்பாடு வைக்கிறாங்க. கொஞ்சம் சக்கரை பொங்கல், கொஞ்சம் புளியோதரை, வாழைக்காய் பொரியல், சாதம் வச்சு பூசணிக்காய் குழம்பு, சாம்பார், பூசணிக்காய் போட்ட சாம்பார் மணக்க ஊற்றி பக்கத்தில் ஒரு டம்ளரில் மோர் வேற குடிக்கிறது. இதை வைக்கிறாங்க. இந்த பார்த்த உடனே அந்த பிள்ளைக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இவ்வளவு எனக்கேவா அப்படிங்குது. அத்தனையும் உனக்கு தான், நீயே சாப்பிடு, முதல்ல இனிப்பிலேருந்து ஆரம்பின்னு சொன்ன உடனே ஒன்று ஒன்றா அந்த பிள்ளை ரசித்து சாப்பிட்ற அழகை பார்த்து பாட்டிக்கு கண்களில் கண்ணீர் வடிந்தது. ஆனால் இது எப்படி வந்ததுங்கிறது பாட்டிக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அன்றைக்கு முதல் நாள் விஜயதசமி. அன்னைக்கு முதல் நாள் விஜயதசமி. அதனால் பாட்டி வெளியே போய் கோயிலில் பிரசாதமாக கொடுக்குற சக்கரை பொங்கலையும் புளியோதரையும் வாங்கிக்குது. அங்கே ரோட்டில் உடைப்பாங்க இல்லையா பூசணிக்காய், அதை பிறக்கி எடுத்து வைத்திருக்கிறது. கோயில்களிலும் வீடுகளிலும் தோரணமாக கட்டி விடுவார்களே வாழை மரம், அதில் இருக்கக்கூடிய இலையையும் வாழைக்காயையும் எடுத்துக்கொண்டு நீர்மோர் பந்தல் கொடுப்பாங்க இல்லையா, தண்ணீர் பந்தல்,
தாகத்துக்கு. அதிலிருந்து மோர் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் சமைத்து அந்த பிள்ளைக்கு நான் போட்டுவிட்டேன் என்ற உண்மை பாட்டிக்கு மட்டும்தான் தெரியும் என்று அந்த கதை முடிகிறது. அப்போது நாம் வீணாக்குகின்ற ஒவ்வொரு பொருளிலும் எத்தனையோ பேரின் பசி அடங்குகிறது என்பதை நாம் பார்க்குறோம். அதே நேரத்தில் நாம் கொண்டாடுகின்ற பூஜைகள், விசேஷங்கள் போன்றவை ஏழைகளுக்கு உதவி செய்வதாக அமைய வேண்டும். அதுதான் நாம் கொண்டாடுகின்ற பூஜையின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதை அந்த கதை மிக சிறப்பாக நமக்கு பதிய வைக்கின்றது. எல்லாத்துக்கும் மேலே புத்தகங்கள் என்பது நம்முடைய முன்னோர்களின் மரபு சார்ந்த அறிவுசார் விஷயங்களை ஆவணப்படுத்துகின்ற ஒரு பொக்கிஷம். பல செய்திகள் அப்படி ஆவணப்படுத்தப்படாததால் நம்ம பல விஷயங்களை இழந்து விட்டோம் என்ற ஒரு வருத்தமும் இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் ஒரு பெரியவர் சொல்கின்றார். தமிழகத்தில் கோவிலுக்கு தேர் செய்வோம் இல்லையா, தமிழகத்தில் தேர் செய்ய தெரிந்த குடும்பங்கள் இப்போது 7 தான் இருக்கிறதா. 7 குடும்பம் தான் இருக்கான் தேர் செய்ய தெரிந்த குடும்பங்கள். அதே போல திருவாரூரில் இருக்கக்கூடிய 22க்கும் மேற்பட்ட இசைக்கருவிகளை மீட்டுவதற்கு ஆட்களே கிடையாது. வீதி நாடகங்களில், தெரு கூத்துக்களில் இசை வாசிக்கக்கூடிய முகவீணை என்ற இசை கருவியை வாசிக்கக்கூடிய பேரானம்பட்டு ராஜகோபால் என்ற பெரியவர், 82 வயது, அவர் சொல்கின்றார், இந்த முகவீணையை எனக்கு பிறகு வாசிக்கிறதுக்கு யாருமே இல்லை, கற்றுக்கொள்வதற்கும் யாரும் வரவில்லை என்று அவர் வருத்தப்படுகிறார். என்றால் பல செய்திகள் பதிவு செய்யப்படாததால், ஆவணப்படுத்தப்படாததால் பயன்படுத்தப்படாமல் போகிறது. குறிப்பாக சித்த மருத்துவம். நம்முடைய பெரியவர்கள் அதை ரகசியம் ரகசியம் என்று சொல்லி தன்னுடைய வீட்டில் உள்ள யாரோ ஒருவருக்கு மட்டும் சொல்லி கொடுத்து விட்டு மறைந்ததால் இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ரகசியமான சித்த மருத்துவம் என்பது இன்னைக்கு நம்ம முதல் ஆளுன்னு சொல்ல வேண்டிய ரகசியம் நமக்கு ஆவணப்படுத்தப்படாமல் கொஞ்சம்தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற வருத்தம் இருக்கிறது இல்லையா. சித்த மருத்துவர் போகிற போக்கில் சொல்லிட்டு போவாராம். போகிற போக்கில் விபீஷணனையும் தாடகையும் அரைச்சு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். எது விபீஷணன் எது தாடக கண்டே பிடிக்க முடியாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூலிகைக்குரிய ரகசிய பெயர் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. மார்த்தாண்டம் பக்கத்தில், கேரளாவில் மார்த்தாண்டம் பக்கத்தில் திருமலை அப்படிங்கிற இடத்துல ஒரு வைத்திய கல்லூரி. அங்கே வர்மக்கலை படிக்கின்ற ஒரு பெண் ரொம்ப வருத்தத்தோடு ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார். நாங்கள்லாம் அவ்வளவு கூர்மையாக சிறப்பாக வைத்தியம் செய்யக்கூடிய குடும்பம். ஆனால் என்ன ஆச்சு அப்படிங்கிறதுக்கு, அரண்மனையில் ஒரு முறை ராஜாவுடைய குழந்தைக்கு உடல் நலம் இல்லாமல் இருக்கிறது. சொன்ன உடனே இந்த அம்மாவை கூப்பிடுறாங்க. அந்த பிள்ளைக்கு நீண்ட நாட்களாக உடல்நல குறைவு, நீங்கள் வந்தால் பார்க்கலான்னு சொன்ன உடனே இந்த அம்மா போகிறாங்க. மருத்துவச்சி, இவங்க குடும்பத்தில் உள்ள மூத்தவங்க. போகும்போது இந்த பெண் புலைச்சி என்று சொல்லி, தாழ்த்தப்பட்ட பெண், அதனால் நீ வந்து உள்ளே அரண்மனைக்குள் ராஜாவின் பிள்ளையை தொடக்கூடாது என்று சொல்லி அந்த பெண்ணை வைத்தியம் செய்ய விடாமல் தடுக்கிறார்கள். உடனே அந்த பொண்ணு சொன்னாலாம் கோபத்தோட, சரி நான் உள்ளே வந்து பார்க்கல, நான் வெளியே போய் நிற்கிறேன், அந்த குழந்தைய அழ வைங்க, அந்த சத்தத்தை கேட்டே அதுக்கு என்ன நோய் என்று அறிந்து கொண்டு மருந்து கொடுத்து குணப்படுத்துகிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு ஆற்றல் வாய்ந்த மருத்துவ ரகசியம் நம்மிடம் இருந்திருக்கிறது. இன்னும் சொல்றாங்க, நிழலை பார்த்தே வைத்தியம் பார்க்கின்ற ஒரு வைத்திய முறையும் இருந்ததாம். அதுக்கு நிழல் குத்து அப்படின்னு பேராம். நம்முடைய மகாபாரதத்தில் வரக்கூடிய துரியோதனன் அந்த கலை தெரிந்தவன் என்று சொல்கிறார்கள். நிழல் குத்து என்ற கலை தெரிந்தவன் என்று சொல்கின்றார்கள். இப்படி மரபு சார்ந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் நூலாக ஆவணப்படுத்தப்பட்டால் பின்னால் வரக்கூடிய பல சமூகம், பின்னால் வரக்கூடிய பல தலைமுறைகள் அதனால் பயன்பெறும். படிக்கும்போது நமக்கு ஒரு ரசனையை தோற்றுவித்து ஒரு பரவசத்தை கொடுக்கும் பாருங்க, அதுதான் வாசிப்பதில் கிடைக்கக்கூடிய ஒரு வசியம். நம்முடைய எஸ்ரா அவர்கள், எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இந்திய வானம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுகிறார். நம்மளை எங்கெங்கெல்லாமோ பயணம் செய்ய வைக்கக்கூடிய ஆற்றல் புத்தகத்துக்கு தானே உண்டு. அவர் இந்திய வானம் என்ற அந்த புத்தகத்தில் இந்தியா முழுவதும் பயணம் செய்து பல்வேறுபட்ட மக்களை சந்தித்து அவர்களோடு அவருக்கு கிடைத்த அனுபவங்களை எல்லாம் அழகாக பதிவு செய்கிறார். அதில் ஒரு விஷயம்,
இவர் போயிருந்த நேரத்தில் அருணாச்சல பிரதேசம் பக்கத்தில் ஒரு மலை கிராமத்துக்கு போயிருக்காரு. அங்கே போன நேரத்தில் அவருக்கு பிறந்த நாள் வருது. அங்கே வச்சு சொன்ன உடனே அந்த மலை கிராமத்தில் இருந்த மக்கள் அவரை உபசரிக்கிறாங்க, பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. எப்படியா, இருவாச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவையினுடைய சிறகை அவருக்கு பரிசளிக்கிறாங்க. மயில் தோகை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இருவாச்சி சிறகை பரிசளிக்கிறாங்க. இது என்னன்னு கேட்டப்போ, இதில் என்ன சிறப்புன்னு கேட்டப்போ சொல்கிறாங்க, அந்த இருவாச்சிங்கிற பறவை இருக்கிறதே, அது தன் துணையை இழந்து விட்டால் அதுவும் உயிர் வாழாது. நீண்ட காலம் துணையோடு இணை பிரியாமல் வாழ வேண்டும் என நினைப்பவர்களுக்கு நாங்கள் இருவாச்சியின் சிறகை பரிசாக கொடுப்போம், அதனால் உங்களுக்கு அதனை பரிசாக தருகிறோம் என்று சொல்லி கொடுக்குறாங்க. இவர் சந்தோஷமாக அதை வாங்கிக்கிறார். வாங்கின உடனே அவருக்கு விருந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பிட உட்கார்ந்தாச்சு. அப்போ அந்த மக்கள் சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒருத்தங்க உங்களோட விருந்து சாப்பிட்றதா நினச்சிக்கோங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் நினைத்து கொள்கின்றார், குடும்பத்தில் உள்ள யாரையோ இல்லை நண்பரையோ நினைத்து கொள்கிறார். பக்கத்திலே ஒரு இலை போட்டு அதில் கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் வச்சு பரிமாறுறாங்க. இவர் மட்டும் தான் சாப்பிட்றாரு. ஆனால் நமக்கு பிடித்த ஒருவர் நம்முடனே உணவு உண்ணுவது போல ஒரு உணர்வு. அந்த விருந்து உபச்சாரம் முடிந்தவுடன் கை கழுவி விட்டு கிளம்ப போகிறாரு. அப்போ அவங்க ஒரு குவளையில் தண்ணீர் கொடுத்து இந்த வாசலில் இருக்கிற மரத்துக்கு அந்த தண்ணியை ஊற்றிட்டு போங்கன்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டப்போ, அந்த மரத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு இலையும் உங்களை நினைவு வைத்து கொண்டே இருக்கும், அதற்காக அதில் தண்ணி ஊற்றி விட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எவ்வளவு ரசனைக்குரிய ஒரு விஷயத்தை எங்கே வடக்க இருக்கின்ற ஒரு கிராமத்தில் இருந்து தான் தெரிந்து கொண்டதை படைப்பாளர் எஸ்ரா அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்கின்றார் என்றால், புத்தகங்கள் வெறும் புத்தகம் அல்ல, அது உலகத்தின் நோக்கி நம்மை அழைத்து செல்லக்கூடிய சாலைகள் என்பதை அவை நிரூபித்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைய என்னுடைய தலைப்பு நூல் ஏணி என்று கொடுத்திருக்கிறோம். பொதுவாக ஏணி என்பது ஏற்றி விடுவதற்கான ஒன்று. நூல் ஏணி என்பது பல சிக்கலான சமயங்களில், ஆபத்து காலங்களில் நம்மை பாதுகாப்பதற்கும் உயிர் காப்பதற்கும் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு ஏணியாக இருக்கும். அதை போல நாம் படிக்கின்ற புத்தகங்கள் நம் வாழ்க்கையில் ஏணியாக இருந்து நம் வாழ்க்கையில் உயரத்துக்கு கொண்டு செல்லும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த தலைப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன். வாழ்க்கையில் நாம் வாழ்வதற்கு சமமானது புத்தகங்களை வாசிப்பது என்று சொல்லலாம். அதனால்தான் சுவாசித்தல் என்ற அந்த சொல்லுக்குள் தான் வாசித்தல் என்ற ஒரு சொல் அடங்கி இருக்கிறது. அதனால் வாழ்க்கையில் நாம் உயிர் வாழ்வதற்கு சமமானது புத்தகங்கள் வாசிப்பது என்று சொல்லலாம். குழந்தை பருவத்தில் அது குதூகலத்தை தருகிறது. இளமை பருவத்தில் ஒரு நட்பாக துணை வருகிறது. நம்முடைய நடுத்தர வயதில் பல சிக்கல்களுக்கு விளக்கம் தரும் விளக்காக அமைகிறது. முதுமை பருவத்தில் பல ஞானங்களை ஊட்ட வல்லது. புத்தகம் என்பது காலந்தோறும் நமக்கு உதவி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு உற்ற துணையாகவே இருக்கிறது என்று சொல்லலாம். நூலகத்துக்குள் நுழைகின்ற போது ஒரு கோவிலுக்குள் நுழைவது போன்ற ஒரு பரவசமும் நிறைவும் ஏற்படுகிறது. கோவிலுக்குள் நுழைகின்ற போது எப்படி மனம் மகிழ்ச்சியாக ஒரு பரவச நிலையோடு செல்வோமோ, அதே போல ஒரு நூலகத்துக்குள் நுழைகின்ற போதும் நம் மனம் பரவசம் அடைகின்றது. அங்கே இருக்கக்கூடிய புத்தக அடுக்குகள் எல்லாம் சந்நிதிகளாக இருக்கின்றன. ஒவ்வொரு புத்தகமும் நம்முடைய இஷ்ட தெய்வமாக காட்சியளிக்கிறது. அந்த புத்தகத்தில் இருக்கின்ற எழுத்துக்கள் அத்தனையும் தீபங்களாக ஒளி வீசி கொண்டிருக்கிறது. அந்த புத்தகம் நமக்கு ஒரு அறிவு ஆராதனையை செய்யக்கூடிய திருக்கோவிலாகவே அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். அந்த காலத்திலெல்லாம் ஞானம் பெறுவதற்காக தவம் இருப்பார்களாம். காட்டுக்குள்ளே போய் மாத கணக்காக அமர்ந்து தனிமையில் இருந்து பசி தாகமெல்லாம் துறந்து ஐம்புலன்களையும் அடக்கி அவர்கள் தவம் செய்தால் அவர்களுக்கு ஞானம் பிறக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் இப்போது ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு நாம் மனசை குவித்து காதுகளுக்கு ஒரு மூடி போட்டு வாய் மூடி படிக்க ஆரம்பித்து ஒரு உள்ளொளி பயணம் சென்றால் தவம் செய்ததற்கு இணையான ஒரு ஞானம் நம் வாழ்க்கையில் பிறக்கும் என்பதால்
புத்தக வாசிப்பும் ஒரு வகையில் தவம் என்றே சொல்லலாம். நேற்று, இன்று, நாளை என்று சொல்லக்கூடிய 3 காலத்துக்குள்ளும் நம்மை சஞ்சரிக்க வைக்கின்ற கால யந்திரம் புத்தகம் என்று சொல்லலாம், இல்லையா? இப்போ ஒரு பொன்னியின் செல்வன் எடுத்து படிக்கின்ற போது பாருங்களேன், நம்ம நிறைய கோட்டைக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு உணர்வு இருக்கும். அதே கனவுல ஓடிக்கிட்டு இருக்கோம். மனசு ஒன்றி படிக்கின்ற போது அந்த கோட்டை, அந்த பாதாள சுவர், ரகசிய அறைகள், போர்க்களம், கப்பல், தண்ணீர், கடல், இப்படியே கனவு வரும். நேற்று என்ற அந்த காலத்துக்குள்ளும் புத்தகம் நம்மை கொண்டு செல்லும். அறிவியல் கண்டுபிடிப்புகள், சுஜாதா நாவல்கள் போன்றவை படிக்கின்ற போது நாளை எப்படி இருக்கும் என்ற ஒரு கற்பனையும் நமக்கு கொண்டு தரும். அதே நேரத்தில் இன்றைய சிந்தனைகள் கவிதைகளாக, கதைகளாக நம் கண் முன்னால் பெருகி கிடப்பதை படிக்கின்ற போது இன்றைக்குள்ளும் நாம் வாழ முடியும். இப்படி நேற்று, இன்று, நாளை என்று முக்காலத்துக்குள்ளும் நம்மை சஞ்சரிக்க வைக்கின்ற கால யந்திரமாக புத்தகங்கள் இருக்கின்றன என்றால் அது நமக்கு எவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு கவிஞன் ரொம்ப அழகாக எழுதினார். எல்லோரும் தன் கொலுசை தானே அடகு வைப்பார்கள், நான் ஒரு பைத்தியக்காரன், உன் கொலுசில் என்னை அடகு வைத்து விட்டேன் என்று எழுதுகிறார். அவர் தன் மனசுக்குள் இருக்கின்ற ஒரு நினைவை அவ்வளவு அழகாக ஒரு கவிதையாக பதிவு செய்ய முடிகிறது என்றால் அதுதான் படைப்பாளருக்கு இருக்கக்கூடிய மாபெரும் சிறப்பு என்று சொல்லலாம். புத்தகங்கள் என்ன செய்யும்? வெறும் பொழுதுபோக்குக்கு மட்டும்தானா? இல்லை. பல போர்க்களங்களில், வாசல்களில், கூர் வாள்களின் முனைகளில் பூ பூக்க செய்தவை புத்தகங்களாக இருக்கின்றன. பூமி பந்தையே புரட்டிவிடக்கூடிய அளவுக்கு மென்மையான அந்த தாள்கள் பூமி பந்தையே புரட்டிவிடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. கொடும் மனசுக்குள் கூட பெரும் கருணையை தூண்டிவிடக்கூடிய ஆற்றல் புத்தகங்களுக்கு உண்டு. அதனால் தான் புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்கின்றோம். எப்படி பூமி பந்தையை புரட்ட முடியும்? அமெரிக்காவை பிரிட்டன் தன்னுடைய ஆட்சிக்குள் வைத்திருந்த போது, அடிமைப்படுத்தி வைத்திருந்த போது, அமெரிக்காவில் ஒரு சின்ன புத்தகம் வெளியாகிறது. 47 பக்கம்தான். காமன் சென்ஸ்னு அந்த புத்தகத்துக்கு பேர், பகுத்தறிவு அப்படின்னு. வெறும் 47 பக்கம். ஆனால் அந்த புத்தகம் வெளியான நேரம் எல்லோரும் அந்த புத்தகத்தை படித்து தங்களுக்குள் உணர்வு வரப்பெற்று சுதந்திரத்திற்காக போராடி தாங்கள் தனி நாடாக அந்த விடுதலை பெற்றார்கள் என்றால் ஒரு சின்ன புத்தகம் வரலாற்றையே புரட்டி போட்டுவிடும் ஆற்றல் பெற்றது என்றால் அதுதான் அந்த நூலினுடைய சிறப்பு என்று சொல்லலாம். நம்ம உடனே சொல்லுவோம், நூலை பற்றி இவ்வளோ பெருமையாக சொல்கிறீங்க, ஆனால் நூல் வாங்குறதுக்கு நிறைய செலவாகுமே அப்படியெல்லாம் சில பேர் யோசிப்பாங்க. 500, 1000, 5000 அவ்வளவு செலவு பண்ணி தானே புத்தகம் வாங்க முடிகிறது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஒன்று மனதில் வைத்து கொள்ளுங்கள் பெருமக்களே, நாம் கொடுக்கின்ற விலை என்பது அந்த புத்தகத்தின் தாள்களுக்கான விலை மட்டும்தான். அந்த படைப்பாளியின் சிந்தனைக்கோ கருத்துக்கோ ஒருபோதும் நாம் விலை வைத்து விட முடியாது என்பதை மறந்து விடாமல் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அந்த கருத்துக்கும் நினைவுக்கும் எங்கே நம்ம என்ன விலை கொடுக்க முடியும்? எத்தனை பேருக்கு வலி, மனசுக்குள் வேதனை, துரோகங்கள், ஏமாற்றங்கள் எத்தனையோ இருக்கிறது. ஆனால் அத்தனையும் மறக்க செய்து மனசுக்கு ஒரு காயத்துக்கு மருந்து போடுகின்ற ஒரு காகித காமதேனு என்றால் அது புத்தகமாகத்தான் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. படைப்பாளர், எழுத்தாளர் பவா செல்லத்துரை ஐயா ரொம்ப அழகாக சொல்லுவார், மனதுக்குள் கேள்விகளை சுமந்து கொண்டிருக்கும் மனிதனுக்கு நித்திரை இல்லைம்பார். தூக்கம் வராது, இல்லையா? மனசுக்குள்ள கவலை ஓடிக்கிட்டே இருக்குன்னு வைங்க, நாளைக்கு என்ன செய்கிறது, இந்த பிரச்சனையை எப்படி அணுகுவது என்று நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இரவில் நிம்மதியான தூக்கம் வராது. ஆனால் புத்தகங்களை படிக்கின்ற போது நிச்சயமாக அது நம் மனதை மடைமாற்றம் செய்து நமக்கு ஒரு மகிழ்வை கொடுக்கக்கூடியது. அதனால் தான் கண்டிப்பாக புத்தகத்தை படியுங்கள் என்று நம்முடைய பெரியவர்கள் புத்தகத்தை படைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இல்லத்தரசிகளான பெண்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும். பெண்கள் மத்தியில், வீட்டில் இருக்கிற பெண்கள் தங்களுடைய விலை மதிப்பில்லாத காலத்தை தொலைக்காட்சியிலும் அலைபேசியிலுமே பார்த்து தன்னுடைய நேரத்தை வீணாக்கி கொள்றதை நம்ம பார்க்குறோம். புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்து
புத்தகங்கள் வாங்க ஆரம்பித்தால் அது அவர்களினுடைய அந்த பரம்பரையவே சேர்த்து மேலே கொண்டு வரக்கூடிய ஆற்றல் பெற்றதாக இருக்கும். அதான் ஒரு கவிஞர் சொன்னார், ஆண்டாள் பிரியதர்ஷினி என்ற ஒரு கவிஞர், பெண்கள் புத்தக அடுக்கையும் புடவை அடுக்கை போல விரிவுபடுத்த வேண்டும். புடவை அடுக்கு சிற்றின்பம் தரும், புத்தக அடுக்குத்தான் நமக்கு பேரின்பத்தை தரும். அதனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அறிவு விருத்திக்கு நீங்கள் வழிகாட்டுங்கள் என்று அருமையாக அந்த கவிஞர் சொல்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். வாசித்தலில் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த வசியம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அனுபவித்து பார்க்கின்ற போதுதான் தெரியும். ஒரு கவிஞர், இப்போ பிரபலமான கவிஞர், ஆனால் அவருடைய பாலிய பருவத்தில் குழந்தையாக இருக்கின்ற காலத்தில் அவங்க வீட்டில் மிகவும் வறுமை. அந்த வறுமையை அவர் பின்னால் கவிதையாக பதிவு செய்கின்றார். வறுமையை கூட வசீகரமாக பதிவு செய்ய முடியும் என்றால் அது படைப்பாளராகத்தான் முடியும். அவர் சொல்றாரு, அவங்க அம்மா பாடிய தாலாட்டை வைத்து ஒரு கவிதை எழுதுகிறார். கவிஞர் கண்மணி ராசா என்பவர் தன்னுடைய கவிதை புத்தகத்தில் எழுதுகிறார். வீட்டில் வறுமை, பால் இல்லாத நேரம், குடிக்கிறதுக்கு குழந்தைக்கு பால் கூட கிடையாது. பால் இல்லாமல் நீச்ச தண்ணியை பசிக்கு கொடுப்பா அம்மா. பால் இல்லாமல் நீச்ச தண்ணி, அந்த சோத்தில் ஊற்றி வச்சுருப்பாங்க இல்லையா தண்ணீர், பால் இல்லாமல் நீச்ச தண்ணியை குடிக்கிறதுக்கு கொடுப்பா. கொடுத்துட்டு தாலாட்டு எப்படி பாடுவா, பாராள பிறந்தவனே அப்படின்னு தாலாட்டு பாடுவாளாம். சிந்திச்சு பாருங்க, குடிக்கிறதுக்கு பாலே இல்லை வீட்டில், நீச்ச தண்ணியை தான் குடிக்குது பிள்ளை. ஆனால் குடித்து விட்டு பாடுகின்ற பாட்டு எப்படிப்பட்ட பாட்டு, பாராள பிறந்தவனே என்று பாட்டு பாடுவாள். அந்த பாட்டினுடைய பாட்டு பாடுவா. தாலாட்டு, அந்த தாலாட்டு பாட்டில் மனசு தூங்கும், ஆனால் பசி அடங்காம வயிறு ஏங்கும். அவர் சொல்றார், பசி அடங்காமல் என் வயிறு ஏங்கும். சித்திர வெயில்ல தெருவில் நடப்பதற்கு நான் அஞ்சி செருப்பு வேண்டும் என்று புரண்டு புரண்டு தரையில் விழுந்து அழுவேன். அவர் சொல்றார், சித்திர மாச வெயில்ல செருப்பு வேண்டும் என்று சொல்லி தரையில் புரண்டு புரண்டு நான் அழுவேன். ஆனால் அவங்க அம்மா சொல்லுவா, உன் பாதம் பட்டாதான் பூ பூக்கும் என்று என் தாயார் சொன்னதால் ஒவ்வொரு அடியிலும் பூ கிடக்கிறதா என்று பார்த்து கொண்டே சென்ற பருவம் என்னுடைய பருவம் என்று ஒரு கவிஞர் எழுதுகிறார் என்றால், ஒரு இயலாமையை கூட இல்லாமையை கூட இனிமையாக சொல்லக்கூடிய இந்த எழுத்துக்கு, சிந்தனைக்கு எந்த விலையை நம்மால் வைக்க முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். புத்தருடைய போதனைகள் எல்லாம் தம்ம பதம் என்று ஒரு புத்தகமாக வந்தது. தம்ம பதம் அப்படின்னு தமிழில் அறநெறி என்று அதை மொழிபெயர்க்கிறார்கள். ஜெயபிரகாஷ் என்ற ஒரு சகோதரர் அதை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா வரிக்கு வரி உவமையாக இருக்கும். எடுத்துக்காட்டாக சொல்லி 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 ஒரு கருத்தை சொல்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ரொம்ப அழகாக சொல்கிறாரு. நன்கு வேயப்பட்ட குடிசையினுள் மழை நீர் புகாது. குடிசை வீட்டில் தங்குறவங்க மழை பெஞ்சா பயப்படுவாங்க இல்லையா, கவலைப்படுவாங்க, ஐயோ வீடு ஒழுகிருமேன்னு. நன்கு வேயப்பட்ட குடிசையாக இருந்தால் கவலைப்பட வேண்டாம், நிம்மதியாக தூங்கலாம். அதை சொல்கின்றார், நன்கு வேயப்பட்ட குடிசையுள் மழை நீர் புக இயலாது. அதை போல நன்கு பக்குவப்பட்ட மனசுக்குள் ஆசை புக இயலாதுங்கிறார். நல்ல பக்குவமாக இருந்த மனசுனா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டு ஏங்கி ஏமாந்து போகாது அப்படிங்கிறத நம்ம கண் முன்னால் பார்க்கின்ற ஒரு எடுத்துக்காட்டு வழியாக சொல்கின்ற அந்த லாவகம் படிக்கும்போது நமக்கு ரசனையை தூண்டுவதாக அமைகின்றது. அதே போல் அவர் தம்மபதத்தில் சொல்கின்ற இன்னொரு உவமை, நம்ம வீட்டில் சாப்பாடு பரிமாறுவோம் இல்லையா, இப்போது சாதம் இருக்குது, குழம்பு இருக்குது, காய் இருக்குன்னா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கரண்டி கிடக்கும், அப்படிதானா? ஆனால் அந்த கரண்டி அந்த குழம்பினுடைய ருசியை அறியாது. சட்டுவம் கரிச்சுவை அறியாது அப்படிங்கிறார். சட்டுவம்னா கரண்டி. கரண்டி எவ்வளவு நேரம் குழம்பு சட்டிக்குள்ளே கிடந்தா கூட அந்த குழம்பினுடைய ருசியை உணராது. அதை போல மூடர்கள் எவ்வளவுதான் சான்றோர்களோடு கலந்து பழகினாலும் அவர்கள் நன்னெறி அடையவே முடியாது என்று ரொம்ப அழகா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உவமையை சொல்லி சொல்லி அதை விளக்கி கொண்டு இருக்கிறார். என்றால் அந்த படைப்பாளிகளின் ஆற்றல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இதில் யுகபாரதி, கவிஞர் யுகபாரதி
அழகாக ஒரு புத்தகம், ஒரு கவிதை புத்தகம், மனப்பத்தாயம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதில் நம்ம வழக்கமாக பேச்சு வழக்கில் சொல்கிற ஒரு பழமொழி, அதை கூட அதை எப்படி எடுத்து ஒரு கவிதையாக்குகிறார் அப்படின்னு பார்க்கணும். அதில் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒரு பெண் சொல்கின்றாள், அரிசி திங்காத, அடமழை பெய்யும் கல்யாணத்தில் என்று சொன்னாலும் மேலும் அதக்குவாள் அரிசியை. ஒரு பெண் இல்லையா, அரிசி சாப்பிடக்கூடாது, கல்யாணத்தில் மழை பெய்யும்னு பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா. இப்போ அதை சொல்கிறார், அரிசி திங்காத, அடமழை பெய்யும் கல்யாணத்தில் சொல்லியும் கேட்காது அரிசியை அதக்குவாள், வராத கல்யாணம் மழையோடையாவது வந்து தொலையட்டும் என்று அந்த பெண் ஒரு முதிர் கன்னி வருந்துவதாக அந்த கவிதை எழுதியிருக்கிறார் என்றால் அந்த படைப்பாளியினுடைய ஆற்றல் நம்மை எவ்வளவு சிந்திக்க தூண்டுகிறது என்று பார்க்க வேண்டும். சாதாரணமாக நடக்கக்கூடிய செய்திகள் தான். சாதாரண நம்ம கண்ணால் பார்ப்பதற்கும் அதை ஒரு படைப்பாளி பார்ப்பதற்கும் வேறுபாடு இருக்கும் இல்லையா. நான் முத்துக்குமார் அவர்கள் பாலகாண்டம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் சொல்கிறார், நீண்ட காலமாக சமையலறைக்குள்ளேயே இருக்கின்ற பெண்கள் சமையலறையிலிருந்து பல பாடங்களை கற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். நம்ம அப்படியெல்லாம் என்னைக்கு யோசித்தோம் இல்லையா. நம்ம ஆசிரியர்கிட்டே ஒழுங்காக கற்றுக்க மாட்டோம். ஆனால் இவர் சொல்கிறாரு, பல காலமாக சமையலறைக்குள் இருக்கின்ற பெண்கள் அதில் இருந்து கற்றுக்கொள்கிறார்கள். ஒவ்வொரு பெண்ணும் சமையலறையிலிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறார்கள். உப்பிடமிருந்து விசுவாசத்தையும், வெங்காயத்திடமிருந்து கண்ணீரையும், இட்லி தட்டிலிருந்து வெந்து தணிதலையும், ஈர விறகிலிருந்து உள்ளுக்குள் புகைவதையும் கற்றுக்கொள்கிறார்கள். சில பெண்கள் மட்டும் மிளகாயிடமிருந்து காரத்தையும் கோபத்தையும் கற்றுக்கொள்கிறார்கள் என்று எழுதுகிறார். அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் இருக்கக்கூடிய அந்த குணங்களை சாதாரணமாக நாம் பார்ப்பது வேறு மாதிரி என்றால், ஒரு படைப்பாளி பார்க்கின்ற போது அது அனைவரின் ரசனையும் தூண்டுவதாக அமைகிறது என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. எல்லாமே படிக்கிறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும், கவிதைன்னு இல்லை, கட்டுரைன்னு இல்லை, எதை படித்தாலும் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நெல்சன் மண்டேலாவை போய் சந்திக்கின்றார். தென்னாப்பிரிக்காவில் ஜோஹன்ஸ்பர்க் என்ற ஊரில் உள்ள அவருடைய இல்லத்திலேயே போய் சந்திக்கிறார். ரெண்டு பேரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ நெல்சன் மண்டேலாவுக்கு கிட்டத்தட்ட 84-86 வயது. ரெண்டு பேரும் பேசிக்கொண்டு இருக்கும்போது கலாம் அவர்கள் அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். உங்களுடைய நாட்டில் நிறவெறிக்கு எதிராக ஒரு மாபெரும் போராட்டம் நடந்ததே, அந்த போராட்டத்தில் குறிப்பிடத்தக்கவர்கள் அப்படின்னு யாரையாவது உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறார். கேட்ட உடனே சற்றும் யோசிக்காமல் நெல்சன் மண்டேலா சொன்ன பதில் இருக்கிறார். மிகச்சிறந்த போராளி, நிறவெறிக்கு எதிரான போராட்டத்தை உண்டாக்கியவர் ஒருவர் உண்டு என்றால் அவர் மிஸ்டர் MK காந்தி என்று சொல்கின்றார். யாரு, எங்க காந்தியான்னாரு இவர் கலாம் ஐயா. உடனே அவர் சொன்னார், ஆமாம், நீங்கள் இந்தியா எங்களுக்கு MK காந்தியை கொடுத்தது, நாங்கள் அவர்களுக்கு மகாத்மா காந்தியை திருப்பி கொடுத்தோம் என்று நெல்சன் மண்டேலா அவர்கள் மிகச் சிறப்பாக பதிவு செய்தார். என்றால் நம்முடைய தலைவர்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நூல்கள் மூலம் நாம் கற்றுக்கொண்டால் நம் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பாடத்தை அது உணர்த்தக்கூடியதாக இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. வடமொழியில் ஒரு பழமொழி சொல்வார்களாம், புஸ்தகம் ஹஸ்த பூஷணம் என்று சொல்வார்களாம். புஸ்தகம் ஹஸ்த பூஷணம், கைக்கு அழகு புத்தகம் என்று சொல்கின்றார்கள். வேறு அணிகலன்களை விட கையில் புத்தகம் வைத்திருப்பதுதான் அதிகமான அழகை தரும். அட்டையிட்ட அமுதம் புத்தகம், அட்டையிட்ட அமுதம் புத்தகம். நமக்கு வரம் கிடைக்க வேண்டும் என்பதற்கு எவரோ செய்த தவத்தின் பலன்தான் அந்த புத்தகங்களாக இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். என்றால் அந்த புத்தகங்களை வாங்குவோம். புத்தகங்கள் என்பது அலமாரிக்காக அல்ல, வாங்கி கொண்டு அடுக்கி வச்சுட்டு விட்டுறக்கூடாது. இந்த புத்தக கண்காட்சியில் இத்தனை வாங்கினேன் அப்படின்னு பெருமையோடு கொண்டு போய் வச்சதோடு விட்டுறக்கூடாது இல்லையா. புத்தகங்கள் என்பது அலமாரிக்கானது மட்டுமல்ல, ஆன்மாவுக்கானது என்பதை உணர்ந்து கொண்டு வாங்குகின்ற புத்தகங்கள் எல்லாம் வாசிக்கப்படும் போது அந்த நூல் ஏணியாக இருந்து
நம் வாழ்க்கையின் பல உயரத்துக்கு நம்மை கொண்டு செல்லும். நமக்கு ஏற்படுகின்ற பல்வேறு சிக்கல்களிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய அருமருந்தாக அமையும் என்பதை சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.